டைரக்டர் ராஜா சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தினேஷ் மாஸ்டர் சார் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாலே எல்லாமே ஹிட்டாக தான் ஆகும். இதில் அவர் நடிச்சிருக்காருன்னும் போது கன்ஃபார்மாக இந்த சாங் ஹிட் ஆகும். இந்த டீம் அப்படியே வந்து படம் பண்ண போகிறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த சாங் நல்லா ஹிட் ஆகி நல்லா ரீச் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாரையும் மனசில் வச்செல்லாம் இல்லை, இன்புட்ஸ் கேட்டு அதுபடி தான் எழுதினேன். முதல்ல இங்கே உட்காந்துருக்க எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஒரே நாள்லலாம் வந்து இது ஓகே பண்ணலை. அவங்க டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரும் லிரிக் ஓகே பண்ண பின்னாடி தான் இது கன்ஃபார்ம் ஆச்சு. ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நம்ம பாலாஜி சார் அண்டு எங்களுடைய டீம் அவங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இந்த ஆல்பம் வந்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜா ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருப்பார். இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நிறைய கண்டென்ட் சொல்லிகிட்டே இருப்பார். திடீர்னு வந்து பாலாஜி சார் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிச்சிடலாங்க அப்படின்ட்டாரு. அதனால் சடனாக ஆரம்பித்த ஒரு ஆல்பம் தான் இது. இது நாங்கள் நினச்ச மாதிரி வந்து நல்லா சிறப்பாக வந்திருக்கு. இது மிக சிறப்பாக வந்து நம்மளுடைய மீடியாக்கள் எல்லாமே கொண்டு போய் நம்ம பப்ளிக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் சேர்த்துருவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். முன்னெல்லாம் இப்போ கூட அதிகம் பேச வராது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் பழகிட்டேன். இந்த சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய பேசி தான் ஆகணும். அதனால் சங்கத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய நல்லாவே பேச பழகிட்டேன். இல்லைன்னா காலி பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சூழ்நிலை அப்படி இருக்குது. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சார் எல்லாருக்கும், இங்கே இருக்க எல்லோரும் கூட நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதான் பெரிய சந்தோஷம் எனக்கு. எழில் சார் கூட, சரண் சார் கூடலாம் சமைட்டு சாங், இது டடாங் டங் 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 அந்த பாட்டு சிரிச்சு சாங். அந்த மாதிரி எழில் சார் கூட நிறைய, அதே மாதிரி நம்ம பேரர் சார் கூட இட்டு பாட்டு, அது இப்போ திருப்பியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு போல் அந்த பாட்டு. இந்த கொடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கேட்டு வரி அந்த பாட்டு நிறைய எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மித்ரன் சார். இதில் லிரிக் ரொம்ப அழகாக இருந்தால் அவங்க மிஸ்ஸஸ் தான் அது, மித்ரன் சாரோட மிஸ்ஸஸ். பாலாஜி சொல்லலாம், பாலாஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பாலாஜி எனக்கு தெரியாது, அடுத்து நீங்கள் படம் எடுக்கலான்னு சொல்லிட்டார் நம்ம எடிட்டர். படம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டாப்புல. பட் இன்னும் என்கிட்டலாம் இன்னும் சொல்லலை இந்த நியூஸ் எல்லாம். பட் எடிட்டர் சார் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. என்னை வந்து எப்படியாவது ஒரு பிட்டு ஆடணுன்னு பாலாஜி தான் ரெக்வஸ்ட் பண்ணார். மற்றபடி ஹீரோயின் ஆடும்போது நம்ம குறுக்க போய் அவங்க டூயட் சாங்கில் நம்ம குறுக்க போய் ஆடக்கூடாது எப்போவும். அந்த தப்பை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். ஏன்னா நாளைக்கு வெளியில் ஏன்டா அவங்க 2 பேர் ஹீரோயின் டூயட் ஆடுறாங்க, நீ என்னடா மாஸ்டர் நடுவில் போந்து டான்ஸ் ஆடுறேன்னு நிறைய பேர் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி சில மாஸ்டர் சில பேர் திட்டியும் இருக்காங்க, சில டைரக்டர்ஸ். அதனால் அந்த உள்ளே போந்து ஆட மாட்டேன் நான். அதனால் பாலாஜி கேட்டனால பண்ணோம். பாலாஜி தேங்க்யூ. உங்களோட ஆடினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ. கேமராமேன் சார், அவ்வளோதான், அவர் சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, நல்லா பண்ணார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஃபிலிம் சாங்கை ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜ் மாதிரி நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் கம் ஆக்டர், டான்ஸர் பாலாஜி சார் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லா லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், வீடியோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணுறதான் பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணுவோம் சார். ஆக்சுவலி இது எங்களுக்கு 2வது ஆல்பம். நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஆல்பம் பண்ணி பண்ணோம், இப்போ 2வது ஆல்பம். சரி சார், ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஆல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஆல்பத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நாங்கள் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ மாஸ்டர், அதாவது எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு எப்படி சொல்லணும்னா கம்ஃபர்டபுளான சோனில் வேலை பார்க்குற ஒரு மாஸ்டர் அவர். ஸோ எந்த ப்ரெஷரும் கொடுக்காம, இயக்குனருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம, தன்னைத்தானே அதை எடுத்துக்கிட்டு சொன்ன டயத்தில் எங்களை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா காஞ்சனா படத்தில் ஒரு பாட்டு போட்டிருந்தார். அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர்கிட்ட போனது. ஸோ நாங்கள் கேட்ட மாதிரியே ஒரு நல்ல சாங் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் லிரிக்கிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் தான், ஜெயந்தி சுமித்ரா. அவங்க எழுதின விதங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய விஷயத்த கேள்விப்பட்டு எப்படி எழுதினோம். ஆக்சுவலி அது இப்போ எழுதின வரிகள் இல்லை, நாங்கள் 2025 வந்து டிசம்பர் மாதத்தை நாங்கள் ஷூட் பண்ண சாங்கு. ஸோ அப்போ எழுதினோம். அது இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. அது யார் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராமேன் இளையராஜா, நானும் ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ்மேட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். அப்புறம் எடிட்ரு கோபி,
அவர் வேலையை எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. சொன்ன டயத்தில் எனக்கு அவுட்டை கொடுத்தாப்புல. ப்ரொடக்ஷன் டிசைனர் சம்பத் திலக், அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுதான் அவர் ஆல்பம் சாங் பண்ணுறது. அவர் கடைசியாக பண்ண படம் பார்த்தீங்கன்னா டீசல். இப்போ அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாப்புல. அவர் எனக்காக அந்த ஆல்பத்தை பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் சிறப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த இதை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணதுக்காக என்னோட ப்ரொடியூசரோட மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் பாலா சார் சரி சார் பண்ணலாம், வீட்டில் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் மிஸ்ஸஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் இந்த சாங்கை எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களையும் ஒரு யூனிட்டை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. அதுக்கப்புறம் என்னோட முதல் சாங் இதே டீமில் நாங்கள் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் திருப்பி நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெசி சார்லி கொஞ்சம் மேலே வரீங்களா? இப்போ அவர் பேர் வந்து வாரன் மாற்றி வச்சிருக்காப்புல. வாங்க சார்லி ஒரு வருஷம் இன்டர்மெண்ட் வாங்க. அவர் சார் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து இமான் சாரோட கீபோர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட முதல் ஆல்பத்தோட சாங் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ப்ரெஸ் மீட் வைக்க முடியாமல் மிஸ் ஆனிச்சு. ஸோ அவருக்கு என்னோட எடிட்டர் கோட்டீஸ்வரன் கோட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக அதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் சொன்னால் சுரேஷ் சந்திரா சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியடில் எனக்கு இந்த ஃபங்க்ஷனாக ஒரு நம்ம திரைப்பட ஆடியோ லான்ச்சுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொடுத்த பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் நாசர் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக அதையும் நினச்சிட்டு வந்தேன். அந்த வெங்கடேஸ்வரா அப்படின்னு பார்க்கும் பொழுது காதல் மன்னன் படத்தினுடைய அமர்கலம் படத்தினுடைய என்னுடைய முதல் படத்தின் ப்ரொடியூசர்ஸ் வெங்கடேஸ்வராலயம், அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த வெற்றி வந்து இந்த நிறுவனத்துக்கும் தொடரும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் லெஜெண்டரி டைரக்டர்ஸ்னெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்தளவில் லெஜெண்டரி பத்திரிகையாளர்கள்னு என் முன்னாடி எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்க கடந்த 30-40 வருஷமாக சைலண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யாருன்னா என் முன்னாடி உட்காந்துருக்கிற இவங்க அத்தனை பேரும் தான். இவங்க இல்லைன்னா நாங்கள்லாம் இந்த மேடையில் இல்லை அப்படிங்கிறது இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த பாட்டை பார்த்தோன்னே நான் ஒரு மிஸ்டர் பாலாஜி கிட்ட நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, மீதி படம் எங்கே? வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் படத்தில் ஒரு 5 நிமிஷம் தான் நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க. மீதி அந்த ஃபுட்டேஜ் எங்கே? அதை எப்போ எடுக்க போகிறீங்க? ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்போட எனக்கு பார்க்கும்போது தெரியுது. அவங்கள வச்சே நீங்கள் வந்து இந்த பாட்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு படமாக இதை வந்து விரிவுபடுத்தி ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். சரிகமா லேபிள் வந்து ரொம்ப லேசுப்பட்டவங்க கிடையாது. அவங்க வந்து ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அவங்க பிளாட்ஃபார்மில் கொண்டு போகிறதுக்குன்னு அவங்கக்கிட்ட நிறைய ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அத்தனை செக்லிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த சரிகமாங்கிற ரொம்ப பிரபலமான, ரொம்ப பழமை வாய்ந்த, ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு சாங் வந்து வர முடியும். ஸோ அந்த வகையில் இங்கேயே நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கொஞ்சம் பேசிக்கிறேன் அதிகமாக, ஏன்னா என்னை விட அதிகமாக பேசுகிறதுக்கு ஆர்வி உதயகுமார் சார் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்றைக்கி வந்து அன்றைக்கி சட்டசபையில் வந்து எப்படி அந்த சபாநாயகர் வந்து எவ்வளோ நேரம் பேசினாரோ அவ்வளோ நேரம் அவர் இன்றைக்கி பேசுவார். அது இந்த பாட்டில் வந்து எனக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி எனக்கு நிறைய ஞாபகம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடன இயக்குனர். ஒரு கமர்ஷியலாக ஒரு சாங்கை வந்து எப்படி ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு வந்து நிறைய மெனக்கெடுவார். அவர் ஒரு சாங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அவர் வந்து ஒரு சாங்குக்குள்ளே வந்துட மாட்டார். அது வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய பல பிரபலமான பாடல்களுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி சீனாத்தானா, அப்புறம் தெற்கு சீமையிலே சாங்கு, இதெல்லாம் வந்து இன்றைக்கும் அந்த மே மாதம் 98 இதெல்லாம் வந்து மாஸ்டர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அதை பண்ணியிருப்பார். அதனாலேயே அந்த சாங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து போய் எனக்கு இந்த ஸ்டெப் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இந்த சாங் இப்படி இருக்கணும், நல்லா ஆடியெல்லாம் காட்ட முடியாது.
அதை வந்து அந்த டான்ஸ் டைரக்டர் வந்து அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணுறாரோ அதுதான் நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு 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 கிளாசிக்காகவும் ஒரு டைம்லெஸ் இதுவாகவும் அது வந்திருக்கு. நான் முன்ன பின்ன மாற்றி மாற்றி தான் பேசுவேன். இப்போ இதில் வந்து சுரேஷ் சந்திரா சார் வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், பள்ளி காலத்திலிருந்தே என்னுடைய நண்பர். அப்புறம் சினிமாவில் எங்களுடைய பயணம் வந்து ரொம்ப வருஷமாக அந்த நட்பு தொடருது. அவர் வந்து நீங்கள் வந்து எது கேட்டாலும் டன் அப்படிம்பார். அதே தான் அவருடைய சேனலுக்கும் வச்சுருக்கிறாரு, டன் சேனல்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு சேலஞ்சபிள் ஜாப். இது வந்து ஒரு 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 ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு மீடியா முன்னாடி கொண்டு வரதுங்கிறது வந்து அது அவரும் அவருடைய டீமும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் அமைஞ்சிட்டே இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அண்டு அஸ்வமித்ரா எனக்கு வந்து அவருடைய குருநாதர் சுப்பு அண்டு எம்மி காலத்திலேருந்தே எனக்கு வந்து தெரியும். அவர் ரீசெண்டாக மியூசிக் டைரக்டராக அவர் வந்து உருவாகி வந்திருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அதாவது ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து எவ்வளவு பேரை அப்சர்வ் பண்ணியிருப்பார், எவ்வளவு சவுண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பார், எவ்வளவு சவுண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணியிருப்பார், எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸோடு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்குள்ள அந்த நாலேஜ் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அது வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே அவங்க மிஸ்ஸஸ் ஜெயந்தி வந்து, ஏன்னா இது வந்து ஒரு பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அது வழக்கமாக வந்து மியூசிக்குள்ளே பாட்டு வந்து நமக்கு வந்து வரிகள் என்னங்கிறது வந்து தெரியாமல் இருக்கணும், அதுதான் வந்து ட்ரெண்டு. அப்போ அந்த மாதிரி ட்ரெண்டில் வந்து அவங்க ஹஸ்பண்டே அந்த மியூசிக் வந்து ஒன்று பண்ணிட்டார் அவர். இப்போ அவங்க என்ன எழுதுனாங்கங்கிறத இந்த மைக்கில் வந்து அவங்க ஒரு தடவை படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்கள நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வசதியாக இருக்கும். இதை வந்து நடுவில் ஒரு டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மேடையை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் பாலாஜி சாரை வந்து எனக்கு வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஏதோ புதுசாக வந்த மாதிரியே இல்லை. அவருடைய முகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கவர்ச்சி இருக்குது. அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப இயல்பாக இருக்கிறாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோங்கிற எந்த கர்வமும் அவருடைய பாடலில் அவர் ஆடி பாடும்போதெல்லாம் தெரியவே இல்லை. நான் நிறைய இது பார்த்துருக்கேன், ப்ரொடியூசரு ஆடும்போதோ நடிக்கும்போதோ நமக்கு தெரியும் அவங்க வந்து எவ்வளோ அதிகபட்சமாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப இயல்பாக, ரொம்ப கட்டுப்பட்டு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய காஸ்டியூம் நல்லா இருக்குது. அண்டு இவர் ஜிவி பிரகாஷுடைய குரல், அவர் அந்த பாடின விதம், அந்த ஐக்கி பெரின்னு அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாங்க, அந்த அவங்க மூமெண்ட்ஸ், அவங்க பாடினது எல்லாமே நல்லாயிருக்கு. இது ஆன் த ஹோல் பார்க்கும்போது இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற அசோக் அண்ணாமலை வந்து இதில் கிரியேட்டிவ் ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரெல்லாம் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், அவர் இந்த டீமில் இருக்கிறாரு. அண்டு ராஜா வைத்தியநாதன் வந்து ராஜா பத்மநாபன் ரொம்ப இது வந்து எவ்வளோ நாளில் எடுத்தீங்க இந்த சாங்? 2 நாள் மாதிரியே தெரியல, 7 நாள் செலவு பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. அப்படின்னா எவ்வளவு அவங்க பம்பரமாக சுற்றி சுழன்று இந்த பாட்டு எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அந்த ஹோல் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த டீம் வந்து மேன்மேலும் உயரணும், இந்த பேனர் வந்து மேன்மேலும் பல திரைப்படங்களை தயாரிக்கணும். மிஸ்டர் பாலாஜி வந்து நமக்கெல்லாம் பரிச்சயமான முகமாக கூடிய சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த விழா வாயிலாக சொல்லிக்கிறேன். அண்டு ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் வாயிலாக நம்ம திரையுலகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது பாராட்டா இல்லை வஞ்ச பூழ்ச்செனியா இல்லை வச்சு செய்கிறதா, என்ன வேணா அர்த்தம். நான் கூட எல்வி சார் தான் பில்டப் நினச்சேன். இந்த மாதிரி லவ் டைலாக் அவர் தான் எழுதுவார். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூன்சர் கேமராமேன் ஃபஸ்ட்டு மாறட்டும். இளையராஜா நல்லா பளிச்சிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நாங்கள் விஷுவலாக கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேறு ஒன்று கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு காணோங்கிறாரு. ஜெயந்தி மேடம்
ஆமாம், லிரிக்ஸ் நல்லா நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக தமிழ் எழுதுங்க. மிஸ் டைரக்டர் அஸ்வமித்ரா சார், 2 சாங் சூப்பர் சார், நல்லா. இயக்குனர் ராஜா பத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆள், அதனால் அவர் உதயகுமார் சார் ஆளுன்னு ஒதுக்கிட்டோம் அப்படியே. செல்வன் சார் வராது கொஞ்சம் குறை தான், வந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுவார் அவர். சரண் சார் உதயகுமார் சார் அதிகம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆமாம், நிறைய டீட்டில் பெஸ்ட்டியா முடியலையா? அத்தி போடுவீங்களா? சாங்கு அப்புறம் ஒரு சாங்கில் பண்ண நடித்த ஆடிய பாலாஜி ஒரு சினிமா ஹீரோக்கான முழு தகுதியும் இருக்குதா? ஆமாம், கலரு, அழகு, நடனம், சீக்கிரம் சினிமாவில் ஹீரோ ஆயிருங்க, ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன். அதுக்கான இது வந்து சாங் ஆல்பம் இல்லை, நாளைக்கு படம் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் இது. ஆமாம், ட்ரெய்லரு ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர் ஆமாம் தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு ஹீரோனி பிடிக்கும். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்கும் பிடித்த ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்தில் விஜய் சார் வந்து திருப்பாச்சியில் கதை ஓகேட்டா வேறு எந்த தலைடும் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மிஸ்டேட்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்கிறது தான். ஓகேனான்ட்டு வர எதுவுமே சொல்லலை. சிவகாசியில் மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, மற்றவங்க கொஞ்சம் பழகிருந்தா தான் நம்மளுக்கு நம்பிக்கையாக படத்தில் போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு, அரை மனசு தான். அதான் கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யார்? சிம்ரன் ட்ரை பண்ணோம், அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. ஆமாம், இப்போ விஜய் நயன்தாரா இந்த சாங் எங்கே எடுக்கணும்னா பப்ளிக்கில் எடுக்கும், அசத்துப்பேட்டில் பப்ளிக். இப்போ என்னென்னா பப்ளிக்கில் போயிட்டு அங்கே போய் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிகர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக்கில் தான் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை, அவர் வந்து ஒரு ஆர்டரை பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாரா அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம், மாஸ்டர் நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்கில் எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போய்க்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிகர்சல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க இதுக்கு ஒத்துட்டே பெரிய விஷயம். ஒரு சாங்க்கு எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போய்ட்டு ரிகர்சல் வந்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ரிகர்சலான்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிகர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணி தான் அந்த சாங் அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிகர்சலுக்கு என்ன கூப்பிட்டுட்டார் அவர் என்ன மூமெண்ட்னு விட அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வர வச்சு
டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்லாம் ஆடி ஒரு பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கு ஏரியா ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா, அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்காக பேர் அந்த மூமெண்ட், நீங்கள் போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்கள் மூமெண்ட் நாடே அடிக்கிறதுக்கு இன்றைக்கி. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங்கு. அவர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டார். எனக்கு விஜய்க்கு போகிற மாதிரி போட்டுருக்கு, இது எப்படி நான் ஆடுறதுன்ட்டார். பயந்துட்டார், அது இவ்வளோ ஸ்பீடாக இப்படி முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒரே வார்த்தை சொன்னேன் ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னென்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவர் ஒன்று ஓகேட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய டான்ஸு திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவர் நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்போ விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. ஆமாம், அந்த தொண்டரில் இன்றைக்கி அவரும் ஒருத்தர். அவர் டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அவருடைய பிரதிபலிப்பு. உள்ள ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ளே உள்ள இருக்கார் அவர். ஆமாம், அந்த மூமெண்ட்டில் தெரிஞ்சது. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம், அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில் எப்போவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தா இருக்கும். கலைஞர் வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததில் சந்தோஷம். அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி பல பிரச்சனை இருக்குது. நிறையா இந்த மேடையில் சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புடிசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும். தியேட்டர்கள் யார் கண்ட்ரோல் இருக்குது, புடிசர்கள் நடித்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியலை, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமாக அமையணும். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்னொன்று, இந்த மாநில விருது ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் எது சிறந்த படமோ, இந்த வருஷத்தில் யார் சிறந்த நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்போ 2026னா 2027 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காதீங்க. ஏன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு கொடுக்கும்போது அது குழந்தையோடய வருது, எந்த குழந்தைக்கு அவார்டுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 10 வருஷம் பொக்கிஷமாக காற்றுலாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் கொடுத்தானா அது அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தா தான் அதை ஒரு முழு திருப்தியோட கௌரவமாக வாங்குவான்.
சிறந்த கதாநாயகினா அது அப்போ அம்மா நடிச்சிக்கிட்டு இருக்கு. அவள் வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதா ஹீரோனுக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷ அவார்டை மொத்தமாக வச்சு அந்த பொட்டலம் போகிற மாதிரி தூக்கி போகிற மாதிரிலாம் அவார்டை கொடுக்காம தயவுசெய்து கலைஞரோட திறமை மதித்து அப்பப்போ கொடுக்குறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சுயமானா கூட நேசித்தவரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சினிமாவிலேருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனை கேட்டு இருந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவன தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் கோரிக்கைகள் வரோம், சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க, உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படின்னு சொல்லி அசோக் கூப்பிட்டுருந்தாப்புல, க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பாலாஜி அப்படிங்கிறவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஹீரோவாக அறிமுகமாக ஆகிறதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் தன்னுடைய விஷயம் என்ன தான் கொண்டுட்டு போய் ஃபோட்டோவை கம்பெனி கொடுத்துட்டு வந்தால் கூட ஒரு மியூசிக் ஆல்பமாக நம்ம கொண்டுட்டு போய் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து டைரக்டர்ஸ்ட்டை போய் ரீச் ஆகுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் நல்ல விஷயமாகவும் போய் ரீச் ஆகிடும். அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபஸ்ட் டைமாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேடையில் இருக்கும் கேமராமேன் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், பாலாஜி அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், சரண் சார் அவர்களுக்கும், செக்ரட்டரி ஆர்வி அவர்களுக்கும், இந்த பாடலின் இயக்குனர் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் பேர் தெரிஞ்சு அவங்க லிரிக் ரைட்டர் அவர்களுக்கும், எடிட்டர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும், நாசர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்தான். ஏன்னா போயிட்டு எப்படி நம்ம ஒரு டைரக்டரையோ ஒரு ப்ரொடியூசரையோ அப்ரோச் பண்ணுறது, நம்மளே பண்ணிட்டா கூட ஒரு விஷயமா அதை பண்ணது இது ஏனோ தானோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அருமையான டெக்னீஷியனை போட்டிருக்காங்க. நல்ல மியூசிக் டைரக்டர். ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் ஆல்பத்துக்கு ஒரு சாங்குங்க ரொம்ப முக்கியம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லாயிருக்கு. ஏற்கனவே பெரிய லெவலெலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ கேள்விப்பட்டேன் நான். வாழ்த்துக்கள். நல்லா வர்றதுக்கு லிரிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பாடல் பண்ணிடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் சிங்கர் வேறு ஜிவி பண்ணியிருக்கிறார், நல்லா பாடி. ஜிவி ஐக்கி பெரிய அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டாக ஹிட் பண்ணிடுறோம். அந்த பாட்டை விஷுவலாக கொண்டு வரும்போது நிறைய டெக்னீஷியனோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த பாட்டு விஷுவலாக நம்ம காமிக்கும்போது அது நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அது ஒர்க் பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் ஒரு சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது மேஜராக ஒரு பங்கு இருக்கும். அந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ அது எல்லாமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற அளவுக்கு இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு, ஏன்னா ஒரு புதுமுகமாக வர்றவர் வச்சு டான்ஸ் பண்ணி ஒரு கோரியோகிராஃப் பண்ணி அதை ஹிட் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போகக்கூடிய தினேஷ் மாஸ்டர் போட்டாங்க அதில். ஸோ அதுவும் அவரும் அந்த பாலாஜியும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக அந்த மூமெண்ட்லேருந்து எல்லாமே இந்த பாடலோட வெற்றிக்கு
மியூசிக் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கோ அதே மாதிரி வந்து கோரியோகிராஃபும் சினிமாட்டோகிராஃபியும் இந்த பாடலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பங்களிப்பாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த பாட்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாரமாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து டென்ஷனில் இருக்கிறோம். ஒருத்தர் மாத்திரம் வந்து புஷ்பாவுக்கு எத்தனை எழுத்துன்னு வீடியோ போட்டுக்கின்னு இருக்காரு. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. நான் பேச ஆரம்பிச்சோடனே வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே நான் உன்னை பார்த்த உடனே வந்துட்டானான்னு நான் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. மேடம் அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட இசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு அப்புறம் தான் சொன்னார். அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து க்ரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்ததுன்றதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான். மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டார். மியூசிக் டைரக்டராக ஆகிருக்கணும், மாறிடுச்சு. அதனால் அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காந்துட்டான். டக்கு நான் என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காந்துட்டப்பல. உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாகவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்த கடைசியில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி உனக்கு ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பேசி இது ஆளவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். என் கூட நீ ஒர்க் பண்ணது இல்லைல்ல? தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் வந்து பணிபுரியவில்லை என்றாலும் அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்கிற என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவர் சொன்னார். அவர் டான்ஸ் மாஸ்டரை வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியனில் வேலை செய்கிற கொடுமை இருக்குது பாருங்கள். அது வந்து பாவம் இரவு பகலா என் மகனே இப்போ அது சரியாயிடும். ஆமாம், இப்போ நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ அந்த இடத்த எப்படின்னா இப்போ நிறைவு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக நம்ம எங்கள் சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்காரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே என்னங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணுமில்ல. நடிக்க போகிறேன்ப்பா, வா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துரு. ஏன்னா என்னை விட மூத்தவங்க தான் இன்றைக்கி ஹீரோக்கெல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக? கைத்தட்ட வேண்டாமா பத்திரிகையாளர்கள்? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஏன் இப்போ ஹீரோவை நடிக்கக்கூடாதா? சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஆல்பத்தை உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆசைப்பட்றேன். பண்ண வேண்டியது தானே. ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு நல்ல படம் பண்ணுங்க. அந்த படத்தில் நம்ம மாஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒரு மிகச்சிறந்த மாஸ்டரு. நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதுதான் கொடுப்பார். அவள் ஆளை பார்த்த உடனே இந்த ஆள் இந்த மூமெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா அவர் விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையிலும் என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்புல. அதனால் இன்றைக்கி விஜயை ஆட வச்ச இவர்
இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சிட்ருக்காரு. சட்டசபையில் ஒருத்தர் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா. ஆக நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி தமிழ் திரையுலகமே இன்றைக்கி எல்லாம் டிவிக்கு முன்னாடி தான் காலையில் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க, தவேகா ஆட்சி நிற்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையில் நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயங்கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் அடித்த ஒரே அடி விஜய் தான். நிறைய பேர் இது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல்லையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இதே இடத்துல இதே மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன் வரக்கூடாது, வரட்டும், ஒரு மாற்று ஆட்சியை தரட்டும், அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது, இது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இதே மேடையில் நான் பேசினேன். ஒருத்தர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் எடுத்த ஒரு முயற்சியில் நம்ம ஜெயிச்சே தீரணும்னு இறங்குறாரோ அவங்க ஜெயிச்சே தீர்றாங்க. சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி. அந்த நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் நமது முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேகமாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியிலே இருப்பார் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அந்த வயது இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அற்புதமான விவேகம் இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய் அவர்களிடம் இருக்கிற விவேகம் அளப்பரியது. அந்த விவேகத்திற்கு இனி தோல்வியே இருக்காது என்பதுதான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் திடீர்னு என்ன, நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு நம்ம வாழ்த்திட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம இல்லாமல் நாம் உங்களுக்கு யார்? கூடவே இருப்போம். பேரரசு, நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் முன்னாடியே நிற்போம். ஓகே. நான் பேரரசுகிட்ட சொன்னேன், நீங்களே முதல்ல போய் கட்சியில் சேர்ந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டார். இல்லை சார், நம்ம கலை உலகங்க, நம்ம கலை உலகத்திலேருந்து ஒருத்தர் முதல்வராக இருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உண்டு, நம்ம திரையுலகத்தின் சப்போர்ட் எப்பவுமே உண்டு அப்படின்றத நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவார்டை டக்குன்னு அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு காலகட்டத்தில் என்ன, நான் அந்த அவார்டு கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன், தேக்கமடைந்து விட்டது. நீங்கள் சொன்னீங்களே, அது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன். இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அது தடைப்பட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் நிறுத்தி வைக்க, அதுதான் முதல்ல நடந்தது. அது ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் இது இருக்கிறதே தவிர வேணும்னே செய்யணும் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 படம்னா பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 3 படம், ஒரு 300 படத்தை பார்க்குறதுன்றது எப்படி? அது ஒவ்வொரு படத்தையும் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. அவார்டு இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய
உணர்வு சரியானது தான். பட் அந்த விஷயம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக அது முடிவெடுக்க முடியும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 10 வருஷத்து வேலையை ஒரே வருஷத்தில் செய்ய முடியாது. இப்போ கூட மத்திய அரசாங்கத்தில் கூட அந்த ஒன்று இருக்குது. அது ஒரு வருஷம் பின்தங்கி தான் இருக்குது. அது அந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெருசு அவர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு அது வேணுமுன்னே செய்கிறதில்ல. விஜய் சார் நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறத விட தமிழக மக்களுக்கு உண்டான நலனை பாதுகாப்பதில் முதல்ல அவர் கவனம் செலுத்தட்டும். அதுக்கு தான் அவர் முன்னுரிமை கொடுப்பார். அதுக்கப்புறம் திரைப்படத்தை பார்த்துக்கலாம். திரைப்படத்தில் நம்ம அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் எப்பவுமே திரைப்படத்துறைக்கு நிச்சயமாக ஒரு துணையாக இருப்பார் என்று நீங்கள் சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன். இப்போது நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வருவோம், எல்லாரும் படங்கள் பார்ப்போம். படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் கூட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து. இப்போ போனால் போகுதுன்னு வாங்கய்யா நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சாங் ரிலீஸுக்கு கூப்பிட்ருக்காங்க இல்லையா? ஒரு பாடல் ஆல்பம் ரிலீஸ் அளவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல வரேன் கரெக்டாக. நிறைய ஒவ்வொரு வாரத்துக்கு 2, 3ன்னு நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு காணோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் எந்த ஆடியோ ரிலீஸுக்கும் போகல. நீங்கள் ஏதாச்சும் போயிருக்கீங்களோன்னு தெரியல. நீங்களும் இல்லையா? ஐயோ பாவம், நம்மளை தான் கூப்பிடலன்னு பார்த்தா உங்களையே கூப்பிடாம விட்டாங்க போல. அப்படின்னா எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்கள் திரையுலகம். அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது சார், மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, கன்னடா இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம், அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்களை எடுத்து இருக்கிற படங்களையும் இருக்கிற தேட்டரையும் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அளவான செலவில் சிறந்த படங்களை கொடுக்கும் இயக்குனர்கள் குறைவாயிட்டாங்க. அந்த நல்ல இயக்குனர்களை பயன்படுத்தும் தயாரிப்பாளர்களும் குறைந்து விட்டார்கள். நல்ல இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கிற பெரிய நடிகர்களும் இல்லை. இதுதான் இந்த 3 விஷயந்தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணால் நம்மளும் பிஸியாக இருக்கலாம், நீங்களும் பிஸியாக இருக்கலாம், ஜனங்களும் பிஸியாக படம் பார்ப்பாங்க. தியேட்டரெல்லாம் அருமையாக இருக்குது. தியேட்டர்லேயும் எல்லாமே விற்கிறாங்க, எல்லாமே சாப்பிட்லாம், காசு கூட செலவு பண்ணி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. போய் பார்த்தா உட்காந்து பார்த்தா ஒர்த்தாக இருக்கிற படம் எடுக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்கணும். ஒர்த்தாக இருந்தால் அது நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவில் இன்னும் அதே மாதிரி தாங்க. சிம்பிளாக ஒரு 25 நாளில் படம் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒரே இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்க. இரவு பகல்னு பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் ரூம்லேருந்து வந்து நடிச்சுட்டு போகணும். அவன் சீக்கிரம் பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிச்சிடுறாங்க. எவ்வளவு ஈஸியாக ஒரு டைரக்டருக்கு. எல்லா நடிகர்களும் சரி அவரை ஒரு 2 மணி நேரம் தூங்கட்டும், சரி இன்றைக்கி தூங்கட்டும், 2 நாள் நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்கன்றாங்க. வேறு ஆளை வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 2வது நாள் நான் மிட் நைட்டில் எழுப்பி வா நீங்கள் இந்த சீனில் நடிக்கணும். பார்த்தா ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு 200 நாள் எடுக்கிற படத்தை அவங்க 25 நாள் எடுத்துடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திரையுலகத்தை காக்கும் முயற்சியிலே ஒட்டுமொத்த தமிழக நடிகர்களும் தமிழ்நாட்டு நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, நான் கிரியேஷனில் இப்பவும் சொல்கிறேன், உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுற தமிழர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி வேறு எங்கேயுமே கிடையாது. அதிலிருந்து தான் எல்லாருமே வளர்ந்தாங்க. ஒரு காலத்தில் நான் தான் சொன்னேன், இப்போ கூட ஆந்திராவில் போகும்போது ஒரு காலத்தில் தமிழ் படங்களை தூக்கிட்டு போய் நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னாவே ஹைதராபாத்திலிருந்து வந்துடுவாங்க ஒரு 10 பேர் அந்த படத்தை பார்க்கறக்கு. நம்ம ஆளுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம ப்ரொடியூசரு கூட பார்க்க மாட்டாங்க. ஆந்திராவிலேருந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்து பாகுந்தியா சப்ஜெக்ட் அடுகண்டி அப்படின்னு டப்புன்னு பார்த்தா என்னுடைய உரிமை கீதம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த ரைட்ஸ் வேணும்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் இப்போ போயிடுச்சு. எங்கே போச்சு? கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வர்றாரு, அவருக்கு தகுந்த மாதிரி தான் கதை கேட்குறாரு. நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன்னா அதை கேட்கவே மாட்டாங்க.
ஆக இது மாற வேண்டும். இது மாறினால் நம் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சி மீண்டும் வரும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுவரையிலும் இந்த மாதிரி அருமையான பாடல்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாடலுக்கு இதை வச்ச ஒரு கதையை பண்ணலாம். அந்த கதைக்குள்ளேயே இந்த பாடல் வர்ற மாதிரி நீங்கள் செய்ய முடியும். இந்த படத்தில் நடித்த நடிகை அவங்க பெண்ண பாடகி ஐக்கி, அவங்க ரொம்ப ஐக்கி, நம்ம தஞ்சாவூர் பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. நீங்கள் பிரமாதமாக இருக்குது. ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் அசுவத் வந்து ஏற்கனவே எனக்கு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வேலை செஞ்சவர் நம்ம கற்க கசடர படத்தில். ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும். ஆல் த பெஸ்ட். நல்ல பாடல் எழுதுறீங்க. எடிட்டரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம ராமராஜன் சார் படம் ஆடியோ ரிலீஸில். வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு எதோ என்னத்தை வாழ்த்து தேவைப்படுது, நீ தான் எங்களை வாழ்த்தணும். எனக்கு தயாராகிட்டு ஏதோ டெய்லி ஏதோ டைம் கிடைக்கிறப்ப வந்து ஸ்டெப்ஸுக்கு சொல்லி கொடுங்க. அதில் இவரை கூட யூஸ் பண்ணலாம், பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ எல்லாமே விஜயை இயக்குனர்களாக இருக்கிறாங்க. பயமாக இருக்குது. ஆகவே இந்த ஆல்பத்து பேர் என்ன? ஆமாம், சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர். கரெக்ட் தான். நீங்கள் சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் பிரதர் தான் ப்ரொடியூசரா? அப்பாவா? நீங்களே ப்ரொடியூசர். வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி. டைரக்டர் வந்து என்னுடைய தம்பி, அவர் திரைப்படக் கல்லூரி இயக்குனர். அவரை வச்சு படம் பண்ணுங்க, எல்லாம் மிரட்டிடுவாங்க. அவரையும் இளையராஜா காம்பினேஷன் போட்டு மீண்டும் அஸ்வத்தை ஒரு இளையராஜா காம்பினேஷன். இந்த இளையராஜாவை சொல்கிறேன், அவர் இல்லை. ஆமாம், அவன் இசையமைப்பாளர் அஸ்வத்தை வச்சு நீங்கள் ஒரு படத்தை மிக கூடிய விரைவில் தயாரிக்க வேண்டும். அந்த தயாரிப்பில் நாங்களும் ஏதாச்சும் கொசுறு வேஷத்தில் நடிக்கிறோம். இப்போ 2 பேர் இருக்கிறோம், லாரல் ஹாடி மாதிரி. யார்? நான், பேரரசு. கொசுருக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதை அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். இல்லை, அவங்க படம் டைரக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நாங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ண வேண்டும். ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆல்பமாக இது வெளிவர வேண்டும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த விழாவை அழகாக வர்ணித்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும், என்னுடைய ஈசி மெம்பர் திரு அசோக் அண்ணாமலை கிரியேட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உதயகுமார் சார், சரண் சார், பேரரசு சார், எழில் சார், நீங்கள் அழைப்பதை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பர்சனலாக யார்ட்டையும் நான் பேசினதில் இப்போ தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். பட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். பல்ராம் ஜே பாலாஜி, இதுக்கு பின்னாடி ஓகே நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். அதை முடித்து காலேஜில் பிடெக் நான் சத்யபாமா ஸ்டூடெண்ட். அப்புறம் எம்பிஏ மணிப்பால் யூனிவர்சிட்டி. இது அப்போல்லாம் ஓகே, நமக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, பெருசாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கான லிங்க்கும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாக யாரும் இதில் சினிஃபீல் இல்லை. என் ஃபேமிலி பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. ஃபஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் கிருஷ்ணகிரியிலேருந்து வெங்கடேஸ்வரா ஃபேமிலி அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் எல்லாருக்கும் தெரியும். வெங்கடேஸ்வரா ஜுவல்லரி ஃபேமிலின்னா அதோட ஃபவுண்டர் என் தந்தை திரு எம்பி ஜானகிராமன் என்கிற குமார். அவரை வணங்கி எனக்கு பெரும் உறுதுணையாக இருக்கிற, எனக்கு தைரியத்தை கொடுக்குற இப்போ வரைக்கும் எப்பயுமே என் தாயார் லதா ஜானகிராமன் என்னோட கூடவே இருக்கும். என்னோட கூடவே ட்ராவலை எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு இப்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்க என் துணைவியார் திவ்யா, அவங்களுக்கெல்லாம் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். (2014) எனக்கு
ஓகே ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு, பட் நான் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததில்லை. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சினிஃபீல்டில் வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டு. காலேஜ் டைம்லேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், ஓகே உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கண்டிப்பாக பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கூடவே இருக்கேன்ட்டு. ஓகே அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 அவரோட டிமைஸ் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் எந்த பிஸ்னஸ்க்கு நான் வேணான்னு நான் நினச்சேனோ அவரும் நினச்சாரு. அந்த பிஸ்னஸ்க்கு நான் கட்டாயத்தில் என் ஃபேமிலிக்காக, எனக்கு ஒரு தங்கை இருக்குது, எல்லோரும் அவங்கள மனசில் வச்சுட்டு நான் கண்டிப்பாக வரணும். ஓகே எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு, பேஷன் சினிமாங்கிறது பெரிய பேஷன் எனக்கு. இந்த டான்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லோரோட ஜாலியாக இருந்து பண்ணணும்னு ஆசை தான். பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்தேன். சில வருஷம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டேன். என்னோடய தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணேன், எக்ஸ்பேண்ட் பண்ணேன். எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் நண்பர்கள் சில பேர் வந்திருக்காங்க, நிறைய பேரால் வர முடியல. தேங்க்யூ அசோக், பிரவீன் அண்ட் ஹரி அண்ட் நிர்மல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே எல்லாத்துக்கும் கூட சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்பா இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக எப்பயோ வந்திருப்பேன் ஃபீல்டுக்கு. ஓகே ஃபேமிலிக்காக பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணலாம், நமக்கு நினச்சது நமக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதா, பண்ண முடியாதுன்ற ஒரு இது வரும்போது சில வருஷம் தாண்டி அம்மாட்ட நான் பேசினேன், சாதாரணமாக பேசினேன், ஒய்ஃப்ட்ட பேசினேன். ஓகே நீ பண்ணு, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி இருந்தில்ல. நிறையா விமர்சனங்கள், இதெல்லாம் எதுக்கு உனக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே சினிமா இண்டஸ்ட்ரினா ஒரு பேர் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக பேசுவாங்க, மைனஸாக பேசுவாங்க. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போமே, அதுலேருந்து நிறைய சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாரும். அதுதான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் இயருங்கிறத விட 2023-24 அந்த டைமில் சும்மா சின்ன ஒரு வீடியோஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது பெருசாக இல்லை, என்னோட யூடியூப் சேனலில் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீ ஏன் தனியாக உனக்குன்னு ஒரு அடையாளம், உனக்குன்னு ஒரு சாங் க்ரியேட் பண்ணி பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மாட்ட ஒய்ஃப்டெல்லாம் பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா அவங்க தான் பெரிய சொத்து, அவங்களோட ஹாப்பினஸ் இல்லாமல் நான் எதுவும் சாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் 2025 ஒசாமா என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம், அஃபிஷியல் ஆல்பம். அது ட்ரெண்ட் மியூசிக் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு பெருசாக ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி பிளான் பண்ணோம். எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, சில காரணத்தினால அது தவிர்த்து போயிடுச்சு. வேற ஒரு நண்பர் மூலிமா ராஜா சார் அறிமுகமானோடனே ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். அவர் என்னை விடாமல் உடும்ப மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பண்ணோம். அது யூடியூப்பில் இருக்கும், ஒசாமான்னுட்டு. அதுக்கப்புறம் ஓகே சில கதைகள்லாம் சொன்னார். அவர் 2-3 கதை கொடுத்தாரு, பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் எடுத்த உடனே இந்த ஹீரோவாக போகணுன்ற ஓகே அந்த ஆசை இருந்தாலும் ஒரு அடையாளத்தோடு போவோமே, இன்னொரு ஆல்பம் பண்ணலாம், எனக்காக அது நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி எங்கள் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி அதுக்கும் அவர் ஓகே சார் பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஆல்பம். என்னோட ஃபேவரட் ஆக்டர், நான் சின்ன வயசுலேருந்து என் தந்தைக்கு அப்புறம் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரோல் மாடலாக என் உடையாக இருக்கட்டும், என் நடையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், நான் பேசுகிறதா இருக்கட்டும், நான் எதாவது டைலாக் பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் கலாய்ப்பாங்க, ஓட்டுவாங்க. எல்லாத்துக்குமே ஓகே தளபதி, இப்போது சிஎம் விஜய் சார் என்னோடய ஃபேவரட் ஆக்டர். அவர் தான், அவரை பார்த்து தான் எல்லாமே அதுதான் மெயின் ரீசன். அண்ட் ராஜா சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் யாரை கொரியோ பண்ணலான்னு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆல்பம்லேயே பேசும்போது நான் சொன்னேன், சார் எல்லா டான்ஸ் கொரியோகிராஃபர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதில் ஃபேவரட்னு கேட்டால் நான் தினேஷ் மாஸ்டர் தான்.
அது நான் ஒரு பாட்டு ஒரு இது கூட நான் மிஸ் பண்ணதில்லை. அவரை ரொம்ப பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கேன். அவரோட பேசினதில்லை, பழகினதில்லை, தெரியாது. நான் சொன்ன அவர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக தினேஷ் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. நான் டைரெக்டாக பேசல, ஓகே அவர் அப்ரோச் பண்ணி பேசினார். அவர் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் இல்லை, புது ஆள், சின்ன பையன். பட் என் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவங்க சொன்ன ராஜா சார் அவங்க டீம் எல்லாருமே சொன்ன அந்த மரியாதைக்காக அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் எப்பயுமே ஸ்பெஷல் தான். நான் வெளியிலேருந்து பார்த்த வரைக்கும் ஓகே அவர் பெருசாக எனக்கு க்ளோஸாக தெரியாது. ஸ்டார்டிங்கில் எப்படி பழகுவார், எப்படி இருக்கும், எனக்கு வந்து எல்லோரும் அரவணைச்சு போக தான் தெரியும். இந்த மாதிரி யாரையும் வந்து டிஸ்டர்ப்டாக அவங்க அன்கம்ஃபர்டபுளாக வச்சுக்க எனக்கு தெரியாது. பட் மாஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப டவுன் டு எர்த்தாக, சான்ஸே இல்லை. நான் சத்தியமாக சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லாத நாளே இல்லை. அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. யார் இருந்தாலும் கிளிக் ஆகிடுவாங்க, ஆடாதவங்க கூட எந்திரிச்சு ஆடிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணதில். அண்ட் இங்கே வந்து இன்னொரு நபரை பற்றி வித் மாஸ்டரோட பர்மிஷனோட மிராஷ் மாஸ்டர் ஒரு ரெக்வெஸ்ட், எனக்காக மேடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஆல்பமில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரிபடி அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். முக்கியமாக ஜிவி பிரதர், உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஓகே பிரதராக கூப்பிட்டுட்டுமா பரவாயில்லையானாரு, ஷுவர் அப்படின்னாரு. அவர் இன்வைட் பண்ணி அவரால் ஓகே வர முடியல. பட் தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ். அண்ட் ஐக்கி பெரி ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் வர முடியல, ஷீ இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி, பட் விஷ் பண்ணாங்க. தேங்க்யூ ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சரிகம்மா. ஐ திங்க் மிஸ்டர் நிர்மல் இது எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ சரிகம்மா சேனல் ஃபார் அக்செப்டிங் திஸ் அண்ட் collaborating with us. Thank you so much. இந்த யூடியூப்பில் ஆல்ரெடி அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். முக்கியமாக பத்திரிகை ஊடக அண்ணன்கள் எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். விஷ் மீ பெஸ்ட், விஷ் த டீம் பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் என்னுடைய தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி.